கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையுமே கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்க அவர் உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்பொழுதுமே பிரகாசம் அடைந்ததா இருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த சிறப்பு ஆராதனையிலே சிறப்பான கர்த்தரை சிறப்பாக உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. மறுபடியும் சொல்லுவோம். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை மறப்பதே இல்லை. தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி ஒருபோதும் நம்மை தள்ளிவிடாத தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற அற்புதமான கர்த்தர், நம்மை ஒதுக்காதவர். சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. மறுபடியும் சொல்லுவாமா. உடைந்த பாத்திரம் என்று தள்ளாத தேவன். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களா கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஏழைகளின் பலனாகிய கர்த்தர், எளியோர் நேசிக்கிற ஆண்டவர், நமக்காகவே தம்முடைய ஜீவனை தந்த அற்புதமான ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சத்தமா மறுபடியும் சொல்லுவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. வேதனைகளை அறிந்து உதவுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா
இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் உமது முகம் நோக்கி எழும்பி நின்று சொல்லுவோமா? நம்பினோரை அவர் கைவிடுவதில்லை. நம்பினோரை, நம்மை தேடி வந்தோரை, நம்பினோரை, நம்பினோரை சத்தமா, நம்பினோரை மறப்பதில்லை. வெறுக்காதவரே, நம்பினோரை முகம் நோக்கி நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள். மறுபடியும் சத்தமா, உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாது. நம்முடைய மகாராஜா எப்படி பாடுறோம், அது ரொம்ப முக்கியம். இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சிகரம்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் த டாலஸ்ட் அந்த மவுண்டன், அந்த சிகரம், அது என்ன? எவரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த எவரெஸ்ட் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த உயரத்தில் இருக்கிற கர்த்தர் என் மேலே அவ்வளோ உயரமாக இரக்கம் வச்சிருக்கிறாராம். இரக்கத்தின் சிகரம்னா அதுதான். இந்த பாட்டை பாடும்போதே எனக்கு அதுதான், அந்த இரக்கத்தின் சிகரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன ஏசப்பா இரக்கத்தின் சிகரங்க. அப்படின்னா என்ன? அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆண்டவர், உயரத்தில் இருக்கிற ஆண்டவர். நான் என் தலையை அவர் ஏன் வெட்கப்படுத்த மாட்டாரு, என்னை நிமிர பண்ணுவாருன்னு நான் சொல்றதுக்கு காரணம், என்னுடைய ஆண்டவர் இரக்கத்தின் சிகரத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். உயரத்தில் பார்க்கக்கூடியவராய். எப்பவுமே அவரை தலையை உயர்த்தி தான் பார்க்கணும் பாருங்க. இதுல இருந்து ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? என்னை கீழே பார்க்குற சத்துருவை என்னை கீழே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் என்ன நம்பணும்? என்னை மேலே பார்க்க வைக்கிற கர்த்தரையே நான் பார்த்து அவரையே உயர்த்த வேண்டும். காரணம் என்ன? உயர்வில் வைக்கிற கர்த்தர் அவர். என் தலையை குனிய பண்ணுவார் நான் போட்டிருக்கு. சத்துருவின் தலையை நசுக்கினார்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவன் கீழே தான் இருக்கிறான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் தலையை நிமிர பண்ணுகிறவராயிருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தடைகள் எல்லாம் முறியடிக்கிற கர்த்தர் இவர். என் தலையை நிமிர பண்ணுகிறவர். உயரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்ன பாடின? ஏழைகளின் தெய்வம், ஏழைகளின் தெய்வம், எளியோரின் தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சகல விதமான எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து
உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்ததனுடைய மிகப்பெரிய நோக்கமே அவர் உங்களையும் என்னையும் நம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை தந்து உயரத்தில் பார்க்க வைக்க மாத்திரமே தவிர வேற எந்த காரியத்துக்காகவும் இயேசு இந்த பூலோகத்துக்கு வரவில்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன். எத்தனை பேர் உங்க தலையை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறீங்க, உயர்த்த போகிறீங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், உயரத்தில் இருக்கிற தேவன் எனக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய எல்லா ஆக்கினைக்காக நம்முடைய ஜீவனை தந்து இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. கை வலித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி பாடுவோம். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஓ ஹோலி காட், பரிசுத்த ஆராதனை 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 தேவ பிரசன்னம் ஆராதனை ஷபதலஹதியந்தரா கேருபீன்கள் சேரா போற்றுகிற பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர். சொல்லுங்க, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற தெய்வமே, பரிசுத்தரே. Shall we worship him? ஆராதனை ஷபகதலரா ஆதியாதரோ ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவர். சொல்லுங்க, வாழ்க்கையின் ஆரம்பமே ஆரம்பித்தவர் நீர்தான், நடத்தி கொண்டிருக்கிறவர் நீர்தான். Shall we worship him? ஆராதனை ஆராதனை பரிசுத்த தெய்வமே, ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே குத்து விளக்கின் உலாவுகிறவர் நம் நடுவே உலாவுகிறார். அவரை ஆராதிக்கிற இடத்துல உலாவுகிறவர், நம் நடுவே உலாவுகிறவர். ஓ பரிசுத்தரே, ஓ ஆரா எங்கள் தெய்வமே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆரா. சத்தத்தை உயர்த்தி ஷபகதலரபா ஷமகனரபா. ஓ தேவ பிரசன்னம் உங்க ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. ஓ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குகிற ஆராதனை இது. ஷபதலரபோ ஓ அந்தரபோ ஓ ஜீசஸ் எங்கள் தெய்வமே.
வலது கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஓ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உனக்கு துணை நிற்கிற ஆண்டவர், ஷபதியாந்தரா, உன் வாழ்க்கையில் துணையே இல்லையே, இயேசுவின் துணை, இயேசுவின் துணை. உன் வலது கையை இப்போ பிடிக்கிறார், உன் வலது கையை இப்பொழுது பிடிக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஒரு வல்லமை உன்மீது புறப்பட்டு வரப்போகிறது. வானாந்திரத்திலிருந்து, வானத்திலிருந்து புறப்பட்டுகிற வல்லமை இப்பொழுது உங்க சரீரத்தில் வரப்போகிறது. எல்லா நோய்கள், எல்லா கிட்னி பிரச்சனை, எல்லா மூளை வியாதிகள், எல்லா கட்டிகள், எல்லா அசுத்த கிரியைகள், எல்லா துரைத்தனங்கள், உன் மேல இருந்த எல்லா அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாம் கீழே விழுகிறது. ஓ in the name of Jesus, in the mighty name of Jesus. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு கீழ்காற்று. ஷபா கதலரபோ ரியாந்தரா. ஹalleluya. Oh the power of Jesus. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது புறப்பட்ட அந்த வல்லமை ஓ உங்க மீது விழுகிறது, உங்கள் மீது விழுகிறது, உங்கள் மீது விழுகிறது. அவருடைய சால்வை உங்கள் மீது விழுகிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, அவருடைய அதிகாரமுள்ள நாமத்திலே எல்லா வியாதிகள் நீங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், என் வலது கையை பிடித்து எனக்கு துணை நிற்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய ஆண்டவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், டாக்டரை உண்டாக்கினவர், எல்லா மனுஷர்களை உண்டாக்கின தேவன். உயர்த்துவோம், கைகளை உயர்த்தி, உயர்த்தப்பட்ட நிலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர், நம்முடைய இதயத்தில் போற்றுகிறோம். சர்வ சிருஷ்டி, சர்வ சிருஷ்டியை காப்பவரே, எங்களை காக்கின்ற நல்ல தெய்வமே, எங்கள் வலது கையை பிடித்து எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை உயர்த்துகிறோம். வாழ்க்கை அழிந்து போனாலும் வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறவே மாறாத ஆண்டவரே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ சுவாசி என்றேன். எல்லா கைகளும் உயர்த்தப்பட்டு சத்தத்தை உயர்த்தி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். Jesus, worship Him. Oh, hallelujah. மறுபடியும் இன்னும் சத்தமா
சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ எஸ், ஹalleluya, ஆமென். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, what a glorious presence this morning. What a glorious presence. இவ்வளவு மகிமையான பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறதை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற தேவ பிரசன்னம், கண்ணீருக்கு பதில் தருகிற தேவ பிரசன்னம், எங்கள் கேள்விகளுக்கு பதில் தருகிற தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானம் பூமி ஒளிந்து போகும், ஒளிந்து போகாத ஒன்றே ஒன்று உம்முடைய வார்த்தை மாத்திரமே அப்பா. உம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே விமோச்சனம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே நோய்கள் தீரும், உம்முடைய வார்த்தையிலே எங்கள் கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்க முடியும், உம்முடைய வார்த்தையிலே எங்க வாழ்க்கைக்கு நிஜமான மாற்றம் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆராதனையா இந்த ஆராதனை இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் பேசுகிற வார்த்தை எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தை, இயேசு பேசுகிற இந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை உண்டாக்கணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். இந்த ஆராதனை ஓ ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையிலே இந்த ஆராதனைக்கு பிறகு என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் காண வேண்டும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் குடும்பத்தில் காண வேண்டும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் சபையிலே நான் காண வேண்டும். ஆண்டவரே, எங்களை அப்படி நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஒளிந்து போகாத உம்முடைய வார்த்தை, ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. Let this worship be a worship of turning point. இந்த ஆராதனை எங்கள் வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்குகிற ஆராதனையா இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஒரு திருப்பு முனை, ஒரு திருப்பு முனை, ஓ ஸ்தோத்திரம், ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகிற ஒரு ஆராதனையாய் இந்த ஆராதனை இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் பாடினோம், உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லை, நம்பினோரை நீர் கைவிடுவதில்லை, நீர் மறப்பதில்லை. எங்கள் தேவனுக்கு எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் அற்புத நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாசவர்களை நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்தை அவருடைய கையில் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த சபைக்கென்று நல்ல பாடலை கர்த்தர் தந்திருக்கிறார். நேற்று இரவிலே அவர்கள் இந்த சபைக்காக செய்தி ஆயத்தம் பண்ணின போது ஒரு நல்ல பாடலை தந்து எல்லாம் கற்றுக்கொண்டு பாடப்போகிறோம். அருமையான மாசிலமணி ஐயா முன்பாக வந்து பாஸ் ஐயாவை கனப்படுத்தும்படியாய் கேட்கிறேன். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you. Thank you. Thank you. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐயா அம்மாவை வாழ்த்துகிறேன். அருமையான பாஸ்டர் சாம், சகோதரி, பிள்ளைய, பேர குழந்தையை வாழ்த்துகிறேன். என்னை பார்த்தவங்களாம் கை உயர்த்துங்கோ. பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. போன முறை அந்த சபைக்கு நான் வந்திருந்தேன் ஐயாவுடைய. மீண்டும் நீங்கள் ஆடல் பாடல் களிப்போட செல்வீர்கள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளிலே உங்களோடு இருக்கிறது மிக மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் சொன்னது போல் அவருடைய ஊழியத்தில் நான் தொடர்பு கொள்வது கர்த்தர் எனக்கு கொடுத்த இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அதனால் கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயாவுடைய மகள், இளைய மகள் திருமண காரியங்கள், மற்ற அவருடைய குழந்தை காரியங்கள், ஒரு முறை நான் கிருஷ்ணகிரி போயிருந்தபோது மார்ச் மாதம் 1ஆம் தேதி நினைக்கிறேன், நான் அவர்களுக்கு ஜெபம் பண்ணேன். ஒரு ப்ராஃபட்டிக் செய்தி அன்றைக்கு காலையில் நான் வந்து பாஸ்டர் ஜோசப் ஐயாவுடைய சபைக்கு போயிட்டு பிரயாணப்பட்டு வரும்போது
அருமையான பாஸ்டர் அவரும் ரெவரன் எல் ஜோசப் கிருஷ்ணகிரி ஏஜி பாஸ்டர் ஜோயலுடைய தகப்பனார் அவர்கள் அன்போடு கூட அழைத்தார்கள், ஐயா வந்துட்டு போங்க, காலையில் ஒரு வாக்குத்தத்த ஆராதனை கொடுத்துட்டு போங்கன்னு. அப்போ தம்பிக்காக மகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அவங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நல்ல அருமையான உள்ளே கொடுத்துருக்கிறார். ஆமென். அது ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்தீங்களா? அதுதான் வந்திருந்தேன். ஆக கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா. இப்படி நிகழ்ச்சிகள் எல்லாம் திருமண காரியங்கள் மற்ற பாஸ்டர் எல் ஜோசப் ஐயா அவர்கள், அதாவது கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஏஜி பாஸ்டர் ஐயா அவர்கள் என் ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவர்கள். அருமையான தம்பியை நான் சொல்லி தம்பி ஜோயல் என்று சொல்லுவேன், அவர்களும் நேசிப்பார்கள். ஆக நல்ல ஒரு குடும்பத்தை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவேளை அடிக்கடி வர முடியாவிட்டாலும் கர்த்தர் ஏற்ற வேளையில் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்கோ. நம்மளாம் அடித்து முடிச்சு வரக்கூடாது, ஏற்ற வேளையில் கர்த்தர் கொண்டு வருவார். அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கோ. இதனாலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, ஐயா அவர்கள் நல்ல எஃபோர்ட் எடுத்திருக்கிறாங்க. நான் ஐயாட்ட ஒன்றும் சொல்லலை, எங்கள் ஊழியத்துக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்களாகவே நாங்கள் செய்கிற இந்த ஊழியங்களுக்காக மனவளர்ச்சி கொண்டிய பிள்ளைகள் ஊழியம் நடக்கிறது. கடந்த 25 வருஷமாக மனவளர்ச்சி கொண்டிய மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 800 பிள்ளைகளை நாங்கள் கடந்த 25 வருஷமாக படிக்க வைத்து அவர்கள் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அதை கவர்மெண்ட்டோடு கூட, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு கூட நாங்கள் டைப் வைத்து கொண்டு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் கம்பத்தில் நடக்கிறது. ஐயா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து பார்த்துட்டு பாங்க. அல்லேலூயா. அருமையான ஒரு ஊழியம் அங்கே நடக்கிறது. அதோடு கூட மெடிக்கல் மினிஸ்ட்ரி, வி ஹாவ் அ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஒரு ஊழியம் நடக்கிறது. எங்களை கம்பத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு வி கிவ் அ ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நர்சஸ் டாக்டர்ஸு எல்லாம் வைத்திருக்கிறோம். ஆம்புலன்ஸு கர்த்தர் கொடுத்தார். அதனால் எல்லா இடங்களுக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு அல்லது எமர்ஜென்சிக்கு எங்களை கேட்கும்போது ஃப்ரீ ஆக ஆம்புலன்ஸ் கொடுத்து மதுரைக்கு, திருச்சிக்கு, சென்னைக்கு அல்லது அந்த பகுதியில் கன்னியாகுமரி அல்லது எங்கே போனாலும் நாங்கள் அந்த ஆம்புலன்ஸு கொடுத்து அனுப்புவோம். அப்படி ஒரு மெடிக்கல் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. வி ஹாவ் அ பைபிள் காலேஜ் மினிஸ்ட்ரி, அது 2000 தொடங்கினோம். ரேமா ரிவைவல் பைபிள் காலேஜ். அதில் ஆண்டவருடைய கிருபையில் கிட்டத்தட்ட ஒரு 970, இந்த வருஷம் ஒரு 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதனால் எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பிள்ளைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவர்களை மிஷனரிகளாக, இவாஞ்சலிஸ்டாக, போதகர்களாக உருவாக்க கர்த்தர் தந்திருக்கிறார். என்னுடைய தாகமெல்லாம் அம்மாவுடைய, என்னுடைய துணைவியாரும் எனக்கும், அதோடு கூட எனக்கு கொடுத்த அருமையான 2 பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஒரு 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 தரிசனம், அப்பா அம்மாவோடு சேர்ந்து பணியாற்றும்படியாக அவர்களும் எங்களோடு உழைக்கிறார். என்னுடைய மூத்த மகள் என்னுடைய பைபிள் காலேஜில் அவள் பிரின்சிபாலாக இருக்கிறாள், அகடமிக் டீன் இருக்கிறாள், பணியாற்றுகிறார். அவருடைய கணவர் சூப்பர்னண்டாக பணியாற்றுகிறார், பைபிள் காலேஜில் டீச் பண்ணுகிறார். என்னுடைய இளைய மகள் அவள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக எங்களுடைய ஆஸ்பத்திரியில் பணியாற்றுகிறாள். அப்படி குடும்பமாக பணியாற்ற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிக்கல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. ஒரு இவாஞ்சலிக்கல், அதாவது சுவிசேஷத்தை மையமாக்குகிற, குறிப்பாக இயேசு நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகிற, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 இதை நிறைவேற்றுகிற ஒரு அருமையான ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இல்லை. 3 தடவை சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஆக அப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி we do not have in India. So God has given me a great burden to start a university. அதனால் அந்த யூனிவர்சிட்டி 2012 நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். we introduced Master of Theology PhD program
எல்லாம் நடத்த நாங்கள் கர்த்தர் கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்ச் மினிஸ்ட்ரீஸ், we have a churches in தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். அதில் நான் ஆர்ச் பிஷப், அப்படி என்றால் மாடரேட்டர் என்று சொல்லுவாங்க. சர்ச் சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவிலெல்லாம் ஆர்ச் பிஷப்பாக இருக்கிறேன். ரோமன் காத்தலிக்கில் ஆர்ச் பிஷப்னு சொல்கிறது ஒரு பெரிய ரேங்க். போப்பாண்டவர், அதுக்கடுத்து கார்டினல், அதுக்கடுத்து ஆர்ச் பிஷப். வளைஞ்சிருக்கிறது இல்லை, ஆர்ச் பிஷப், வளைஞ்ச பிஷப்னு சொல்கிறாதீங்க. அல்லேலூயா. அந்த ஒரு கேடர் கர்த்தர் தந்திருக்கிறார் எனக்கு. நான் அபிஷேகம் செய்து ஒரு 3 பேராயர்கள் எனக்கு கீழே பணியாற்றுகிறார்கள், போதர்மார்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் எங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதோடு கூட பாடல்களை தந்திருக்கிறார். நிறைய பாடல்களை கம்போஸ் பண்ண எழுத. உங்களுக்கு தெரியும், உம்மாலாகாத காரியம் ஒன்று, அந்த பாட்டு கர்த்தர் தந்தார். என் நம்பிக்கையை உமக்கு மறவார் இயேசு, மறவார் ஆராதனை குறியவர், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? தெரியல. நிறைய பாடல்களை, கிட்டத்தட்ட 3700 பாடல்களை எழுத கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். திருப்பூர், நேற்று நான் வந்த உடனே திருப்பூருக்காக, இந்த சபைக்காக கர்த்தர் தரிசனமாக ஒரு பாடலை எனக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் காலையில் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் போடப்பட்டிருக்குது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் அது அருமையான உள்ள இந்த வசனம் எனக்கு தெரியாது. அது இந்த வருஷம் உங்கள் சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படி தானே ஐயா? அப்படி தானே. தடைகளை அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இல்லை இருக்கு. சபைக்கு சொல்லுங்க. உங்கள் சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஐயா மூலமாக. ஆமென் சொல்லு. ஏன்னா நான் உட்காந்துருக்கும் போது இந்த கார்டு பார்த்தேன். இந்த கார்டில் இருக்குது கார்டு. அல்லேலூயா. எனக்கு தெரியாது. ஐயாவும் என்ன செய்யலை ஐயா இந்த டாப்பிக்கில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் இந்த சபைக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த கார்டு தான் டேபிளில் இருக்குது. அந்த இதை பார்த்தேன். தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். மீகா எத்தனாவது அதிகாரம்? 2வது அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. Hallelujah. Pastor, he never told me that, ஐயா பிஷப், நீங்கள் கைண்ட்லி ப்ரிப்பேர் your sermon and you come and share சொல்லவே இல்லை. ஆவியானவர் பாருங்கள் எவ்வளவு மாற்றங்களை தருகிறார். அதை நான் வந்த உடனே பாடல், அதே மாதிரி பாடல் உங்களுக்காக கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். என் மகள்கிட்ட நான் பாடி காமிச்சேன். என் மகள் சொன்னா, அப்பா இந்த பாடல் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, அதனால் நீங்கள் நல்ல அந்த சபையாரை உற்சாகப்படுத்தி நல்லா பாடுங்க, நான் இன்னைக்கு கம்பம் சபையில் நான் பாட போகிறேன் அப்படி சொன்னான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகமம் 17வது அதிகாரம். காலையில் 2 சர்வீஸ்லேயும் நான் பாடினேன். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? 11. அல்லேலூயா. 11. அல்லேலூயா. 11:30. ஆமென். அல்லேலூயா. 11:30. ஆமென் சொல்லுங்க. எத்தனைக்கு? 11. ஆமென். அல்லேலூயா. நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணுறேன், ரொம்ப அதிக பிரசங்கி. அதனால் 5 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஏன்னா அப்படியே ட்ரெயின் அப் பண்ணிட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிஎஸ்ஏ பாஸ்டராக இருக்கும்போது 5 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணணும். அதில் 10 நிமிஷம் தான் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அதுக்குள்ளே முடிச்சிடணும். அது மேலே எடுத்தோடனே சொல்லி வெளியே வந்து கொஸ்டின் பண்ணிடுவாங்க. என்ன ஒன்று வேணும். அதனால் சுருக்கமாக. அதனால் ஐயா சொல்லிட்டாங்க கரெக்டாக எத்தனை மணிக்கு? 11:30. ஆமென் சொல்லுங்க. என்னோட கூட சேர்ந்து ப்ளீஸ் டர்ன் வித் மீ. என்னாகமம் 17வது அதிகாரம். நம்பர்ஸ்
chapter 17 verse 7 and 8 எல்லாம் என்னாகமும் 17வது அதிகாரம் 7 8 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சபையார் அத்தனை பேரும் those are having Bible எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. இது போல எங்கேயாவது சம்பவம் நடந்திருக்கிறதா? ஏதாவது நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க 66 புக்ஸ் இல்லையா? இதை படிச்சிருப்பீங்க. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. அல்லேலூயா. இந்த 66 புஸ்தகத்தில் எங்கேயாவது இப்படி நடந்திருக்கிறதா? என்ன நடந்திருக்கு பாருங்க. லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு வாசிங்க துளிர்விட்டு வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. பைபிள் கொண்டு வராதவங்க ஸ்க்ரீனில் வாசிங்க பார்க்கலாம் என்னோட கூட சேர்ந்து. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அதை ரொம்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த வசனத்தில் இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆமீன் சொல்லு. அல்லேலூயா. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. பாஸ்டர் சாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அல்லேலூயா. ஆமே. வார்த்தையில் நிரந்தரம் இருக்கிறது, நிஜம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு உடனே பாட்டு கம்போஸ் மாதிரி வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அது நிரந்தரமானது. அல்லேலூயா. அது நிஜமானது. அது ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அது பொய். அல்லேலூயா. ஒருவேளை கம்போஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறேன் என்றால், அருமையானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சுமார் 430 வருஷம் அந்த அடிமை வாழ்க்கை முடித்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வரைபடம் ஸ்கெட்செல்லாம் கொடுத்துட்டார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்லி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமத்தில் எழுதி 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், அந்த மூதாதையர்கள் பேட்ரியாக் அந்த மூதாதையர்களுக்கெல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு அருமையான ஒரு தேசத்தை நான் தரப்போகிறேன். அதனால நீங்கள் அந்த தேசத்தை நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள். ஆமேன். அல்லேலூயா. யோசுவாவினுடைய புஸ்தகத்தை அதனுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது யோசுவா தான் அந்த கானான் தேசத்தை அந்த 12 கோத்திரத்துக்கும் என்ன செய்தார்? அல்லேலூயா. எக்ஸலன்ட். ரொம்ப அழகாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சபைக்கு போயிருப்பேன், அவங்க இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. அல்லேலூயா. 12 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா யோசுவா போய் பார்த்து வந்தார். பார்த்து வந்து மோசேட்ட சொன்னார், இந்த தேசம் சொல்லுங்க நல்ல தேசம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல தேசம் தான். ஆமென் சொல்லுங்க. நல்ல தேசம் தானே. இஸ்ரவேல் தேசம் நல்ல தேசம். நீங்கள் நல்லவங்க, நான் நல்லவங்க, நாம் நல்லவர்கள். அல்லேலூயா. புதிய நாமம் தரித்தவர்கள். ஆக இப்படி அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போக திச்சு சொன்னார். அப்படி போகும்போது மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியும், மோசே he was a great leader, he was a great prophet, a great administrator, great judge. அவர் நியாயாதிபதியாக கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி போகும்போது நிறைய கற்பனைகளை கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில்
கர்த்தர் சொன்னார் இவர்கள் நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள், எகிப்தினுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வாழ்ந்தார்கள். அதனால் நேற்ற கிளையில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி என்ன செஞ்சான் சொல்லுங்க, அது எகிப்தினுடைய அது அந்த அந்த தெய்வம் கண்ணுக்குட்டியை வணங்குறது, பள்ளியை வணங்குறது. அப்புறம் என்னது பள்ளி, மூஞ்சூறு, எலி, பாம்பு, சூரியன், இதெல்லாம் யாருடையது தெய்வங்கள். அதை மறுபடியும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க சமரியா தேசத்துல எல்லாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேலில் நான் படிக்கலாம். அப்படி வசித்து வரும்போது கர்த்தர் சொன்னார், இந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை எனக்காக தெரிந்து கொள், அவங்கள ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரித்தெடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த ஊரில் நிறைய கோத்திரங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த கோத்திரத்தில் உங்களை விசேஷமாய் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், ஐயாவை பிரித்தெடுத்திருக்கிறார், ஒரு ஊழியத்துக்காய் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை விசேஷமாக ஊழியத்திற்காக ஆண்டவருடைய சேவைக்காக கர்த்தர் தாயின் கருவிலே முன்குறித்து தெரிந்தெடுத்து அபிஷேகித்து செப்பரேட் பண்ணிட்டார். அல்லேலூயா. செப்பரேட் பண்ண ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ லேவி குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இவங்க தான் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிற பிரதான ஆசாரியர்கள். அவர்களாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறவர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை சொல்லுகிறவர்கள், தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை அருமையான போதகர் ஐயாவை அம்மாவை உங்களுக்கும் கடவுளுக்கு நடுவாக எங்களை நிறுத்தி பிரதான ஊழியக்காரர்களாக பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆயினாலே பிரித்தெடுக்கப்பட்டார். ஆமென். அப்போ லேவி கோத்திரம் மாத்திரம் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நல்ல ஒரு கோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த கோத்திரத்தை அவர்கள் பயன்படுத்தும் போது அந்த கோத்திரத்துக்குள்ளே சில ஆட்கள் எழும்பி வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கோராகு, தாத்தான், அபிராம், இப்படி கோஷ்டி, இந்த 3 கோஷ்டி எப்போதுமே இப்படி கோஷ்டிகள்லாம் எழும்புவாங்க. அருமையானவர்கள், நெகேமியாவுக்கு விரோதமாக யார் யார் எழும்புனாங்க சொல்லுங்க. நெகேமியாவுக்கு விரோதமாக யார் எழும்புனா? ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அல்லேலூயா. சன்பலா, தோபியா, கேஷமு, அரபு நாடுகள்லாம் ஆட்களை எழும்பி, அது என்னடா நீ ஊழியம், அது என்ன தரிசனம், அது என்ன அப்படி இப்படின்னு எழும்புனாங்க. அதே போல் இங்கேயும் ஆளுகள் எழும்பினாங்க. யாருக்கு விரோதமாக? ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். கர்த்தர் அதை பார்க்குறார். ஆமென் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊழியத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பூமி பலந்துரும். ஆமென் சொல்லுங்க. பூமி பலந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 250 போனாங்க. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொல்கிறேன்? கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பகுதியில் வாசிக்கும் போது மோசையோடு கூட கர்த்தர் சொன்னார், இந்த பயலுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, போராடுறாங்க, நெருக்குறாங்க, ஆரோனை அவமானப்படுத்துகிறாங்க, உன்னைய தலைகுனிவு செய்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து கோஷ்டி பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து என்ன போராடுறாங்க, நெருக்குறாங்க. அதனால நான் ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் மோசே, நீ அதை செய்யின்னு சொல்கிறேன். என்ன ஆண்டவரே சொல்லும்போது, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கம்பை என்ன செய்ய, ஒரு கோல் என்ன செய்ய, ஒரு கோல் சிக்கு, அதை தெரிந்து கொள். அதை தெரிந்து கொண்டு அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 12 கோத்திரத்தினுடைய எல்லா கோல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பண்டலாக கட்டி அதில் அந்த ஆரோன் பேர் எழுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பேர்? அல்லேலூயா. ஆரோன் பேர் எழுது. ஆமென். எல்லா பேர் எழுது. அதோட யார் பேர்? ஆரோனுடைய பேர் எழுது. அந்த லேவி கோத்திரனுடைய பேர் எழுது. அதை கொண்டு வந்து என்னது, தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய அந்த சமூகத்தில் வச்சுட்டு நீ போன்னு சொல்லிட்டார். அதே போல் மோசே கொண்டு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த சாயங்களை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா 17வது அதிகாரம் என்னாகும் 17. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா ரீடு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 8வது வசனம் 17:8.
ஆ மறுநாள் இல்லை ஒன்று கவலைப்படாதீங்க, 10:30க்கு நான் முடிச்சிருவேன். நீங்கள் இவ்வளோ வேகமாக போனால் நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கரெக்டாக 10:30க்கு முடிப்பேன். ஆமென் சொல்லுங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து இதோ போ ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியில கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அவமானப்பட்ட இடத்துல, தலைகுனிவான இடத்துல, எதிர்த்த இடத்துல, ஹல்லேலூயா, அந்த ஆரனுடைய கோல் மாத்திரம் துளித்தது. கர்த்தர் உங்களை துளிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை எழுந்திருக்க செய்வாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கே நான் தலைகுனிவு அடைந்தேனோ அங்கே என் தலையை, என் குடும்பத்தை உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக, மேன்மையாக்குவீராக, துளிக்க செய்வீராக. ஹல்லேலூயா. என் கோல், என்னுடைய குடும்பம், என் சபை துளிர்க்கட்டும், வளர்ச்சி ஆகட்டும், வளரட்டும், செழிப்பாகட்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றீங்க? கரங்களை வைத்து உங்க கரங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை துளிக்க பண்ணும் ஆண்டவரே, என்னை துளிக்க பண்ணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை துளிக்க பண்ணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை செழிப்பாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பூ பூக்கணும் ஆண்டவரே, பூ பூக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கற்பத்தில் ஒரு பூ பூக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு பூ பூக்கணும் ஆண்டவரே, கனிகள் வரணும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே. ஓ ராதா லாகாபா. கரங்களை தட்டி சோத்ரமன், கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில தாமா நெய்காலா சந்தா லாதோராபா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே, என் கற்பத்தில் ஒரு பூ பூக்கணும் ஆண்டவரே, கனி உண்டாகணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு தகப்பனே, என் அருமையான தம்பி, அருமையான வாலிப சகோதரனே, உன் வாழ்க்கையை கர்த்தர் துளிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, நீ ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக. ஆமே. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கிராமத்தில், நீ குட்டி சோறா போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றுமில்லாமல் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வா? உன்னை எல்லா சாதிகளிலும், உன்னை கீர்த்தியிலும், புகழ்ச்சியிலும், மகிமையிலும் என்ன செய்வாராம்? சிறந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என்னை, என் மனைவியை, என்னை, என் புருஷனை, என்னை, சத்தம் வரலையே, உன் புருஷனா கொஞ்சம் பேர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை, என் பிள்ளைகளை, என்னை, எங்கள் போதகர் ஐயாவை, எங்கள் குடும்பத்தை சிறந்திருக்க பண்ணும் ஆண்டவரை. இந்த திருப்பூரில் எங்களுடைய சபையை துளிர்க்க பண்ணுவீராக, பூ பூக்க பண்ணுவீராக, கனி கொடுக்க செய்வீராக, வாதுமை பழங்களாலே கனி கொடுக்க செய்வீராக, வளர்ச்சியை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ராத்திரியில ஆண்டவர் செய்கிற அருமையான அற்புதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் பாட நீங்களும் பாடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எழுதின அந்த பாடல் பாடுகிறேன். அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்கிடே, நான் கலங்கிடே,
கத்தர் என் நம்பிக்கை. கலங்கிடே நான் கலங்கிடே, கத்தர் என். அல்லேலூயா. நம்ப முடியாது, சொல்லு, நம்ப முடியாது. நான் நம்ப முடியாது. என் வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் என் நம்பிக்கை. ஆமேன். சொல்றவங்க மாத்திரம், எல்லாரையும் நான் கம்பல் பண்ணலை. ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ என்று சொல்றவங்க மாத்திரம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் பண்ணுவார், அவர் அற்புதம் பண்ணுவார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் தான் நம்பிக்கை என்று சொல்றவங்க மாத்திரம் என்னோட எழுந்து நின்று ஹல்லேலூயா, எழுந்து நின்று ஹல்லேலூயா. அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர். எல்லாம் கலந்துட்டு ஆமென். அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்கிடே நான் கலங்கிடே, கர்த்தர் என் நம்பிக்கையே. கலங்கிடே நான் கலங்கிடே, கர்த்தர் என் நம்பிக்கையே. ஓ ஓ ஓ அதிசயம் செய்யும் கர்த்தர். ஆமென். அற்புதம் செய்யும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ ராபாலாமா. அற்புதம் செய்யும் கர்த்தர். ஆமென். என்னோடு இருக்கிறார். கலங்கிடே நான் கலங்கிடே. ஆமென். கலங்கிடே நான் கலங்கிடே, கர்த்தர் என் நம்பிக்கையே. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு கூட நீங்கள் நல்லா பாடுறீங்க, கரம் தட்டுறீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரம் தட்டுங்க, நல்லா பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சவுத் கொரியா டாக்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய சபைக்கு நான் போயிருந்தேன். ஹல்லேலூயா. நானும் அம்மாவும் போயிருந்தோம். ஆமென் சொல்லுங்க. அந்த சபை ஆராதனையில் நான் பங்கு பெற்றேன். ஹல்லேலூயா. ஒரே மாதிரி பாடுவாங்க ஐயா, ஒரே மாதிரி கை தட்டுவாங்க, ஒரே மாதிரி. ஹல்லேலூயா. அங்கே இந்த மூப்பர்கள் எல்டர்ஸ் இருப்பாங்க. யார் பாருங்க, அங்கேருந்து இந்த பாருங்க, இது மாதிரி மானிட்டர் எல்லாரும் முகத்தை அப்படியே போடுவாங்க. யாராவது ஒரு மாதிரி சோர்ந்து இருந்தாங்கன்னா உடனே நர்ஸு, டாக்டரு, அந்த இது ஸ்ட்ரெச்சரு, இல்லை உனக்கு என்ன பாடாமல் இருக்க, உனக்கு என்ன ஆயிடுச்சா, தூக்கிட்டு போடுவான். ஹல்லேலூயா. ஏன் அடுத்த ஆளுக்கு என்ன ஆகி எப்படி இருக்கிற நீ, அடுத்த ஆளுக்கு இடையூறாக இருக்கிற நீ, வான்னு அந்த மூப்பர் வான்னு கூப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, என்னது ஸ்ட்ரெச்சர்லாம் வர. அப்போ நான் கேட்டேன்னா, எல்டர்ஸ் எல்லாம் கேட்டேன், ஆலயத்தில் வந்தாங்கன்னா யாரும் சோர்வாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே கூட்டி போயிடுவாங்க, கூட்டி போய் கவுன்சில் பண்ணுவாங்க. அடுத்த முறை நீ வந்தால் கர்த்தரை என்ன செய்யணும், நல்லா கயத்தட்டி ஆராதிக்கணும். அற்புதம் செய்யும் கர்த்தர். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அங்கே இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, ஒரே மாதிரி கை தட்டுவாங்க. நீங்கள் அப்படி தட்டுறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி பாடுறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. 1 2 1 2 ஓ 1 2 3 ஓ ஓ ஓ ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கலந்துட்டு ஆமென். அதிசயம் செய்யும் கர்த்தர். ஆமென். அற்புதம் செய்யும் கர்த்தர். ஓ ஓ ஓ அதிசயம்.
செய்யும் கர்த்தர். ஆமே. ஓ நல்ல கர்த்தட்டி. ஆமே. ஹalleluya. அதிசயம் செய்யும் கர்த்தர். ஆமே. ஓ செய்யும் கர்த்தர். என்னோடு. ஆமே. என்னோடு இருக்கிறார். கலங்கிலே நான் கலங்கிலே கர்த்தர் என் கலங்கிலே நான் கலங்கிலே கர்த்தர் என் நம்பிக்கையே. நீங்க பாடுறது கேட்கிற விரும்புறேன். கலங்குதம். ஆமே. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை. ஆமே. அதிசயம் செய்யும் கர்த்தர். ஆமே. ஓ செய்யும் கர்த்தர். ஆமே. என்னோடு இருக்கிறார். கலங்கிலே நான் கலங்கிலே கலங்கிலே நான் கர்த்தர் என் நம்பிக்கையே. கர்த்தர் என் நம்பிக்கையே. நல்ல கர்த்தர். ஆமே. ஓ கர்த்தர் அவர் அதிசயம் செய்திடுவார். அவர் அற்புதம் செய்திடுவார். அவர் அதிசயம் செய்திடுவார். அவர் அற்புதம் செய்திடுவார். ஓ அவர் அதிசயம் செய்திடுவார். அவர் அற்புதம் செய்திடுவார். ஆமே. அவர் ஆண்டவரை யாரெல்லாம் பாடுறாங்களோ உடைய வாழ்க்கையிலே நம்ப முடியாத ஆமே. ஓ அதிசயம் செய்யும் கர்த்தர். ஆமே. ஆமே. அதிசயம் செய்யும் கர்த்தர். ஓ ஆமே. ஓடு இருக்கிறார். கலங்கிலே நான் கலங்கிலே கர்த்தர் என் நம்பிக்கையே. கலங்கிலே நான் கலங்கிலே கர்த்தர் என் நம்பிக்கையே. ஹalleluya. கரங்களை வைத்து ஆண்டவரே ஆண்டவரே ஆரோனுடைய வாழ்க்கையில நீ செய்த அந்த அற்புதம் என் வாழ்க்கையில இந்த நாளில இந்த இரவில வரட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை துளிர்க்கட்டும் ஆண்டவரே. நம்ப முடியாத, என்னாலே புரிந்து கொள்ள முடியாத, நாளை கிரகிக்க கூடாத, நான் யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான காரியத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. கரங்களை வைத்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே. என் சபைக்கு செய்யுங்க ஆண்டவரே. என் போதர் ஐயாவுக்கு, அம்மாவுக்கு, இந்த அருமையான அன்பு குடும்பத்துக்கு ஆண்டவரே செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். ஓ மா சாந்தா லா தா ராபா. ஆண்டவரே ஆரோனுடைய வாழ்க்கையில அவனுடைய கோலை துளிக்க பண்ணினீங்களே, என் வாழ்க்கையை துளிக்க பண்ணுங்க, செழிப்பாக்குங்க ஆண்டவரே. வளர்ச்சி தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை தாங்க ஆண்டவரே. மாற்றங்களை தாங்க ஆண்டவரே. இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாளாய் மாறுவதாக ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். அம்மா, தாயே, தங்கச்சி, அருமையான வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில இதுவரையிலும் நீ நினைக்காத, நம்ப முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ஓ ஷாகா ரபா லா ரிபா லாகா ரபோ லோ ரியாந்தல சந்தோ லோ ரபா லபா. தகப்பனே, நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபிக்கிற அருமையான அன்பு சகோதரிய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வீராக. ஹalleluya. 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 சொல்லுங்க அப்பாட்ட, கண்களை மூடி சொல்லுங்க அப்பாட்ட. கரங்களை வைத்து, தம்பி உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஐயா உங்களை பார்க்கிறார்.
உன் நெருக்கத்தை பார்க்கிறார், உன் சூழ்நிலையை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். அம்மா, உன் புலம்பலை கர்த்தர் பார்க்கிறார், உன் துக்கத்தை பார்க்கிறார். கர்த்தர் மாபெரும் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நம்ப முடியாத, நான் யோசிக்க முடியாத, கிரகிக்க கூடாத ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் இந்த உங்களுக்கு ரீங்காரமாக உங்க செவிகளை தொனித்து கொண்டே இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ப முடியாத, நம்ப முடியாத, ஹல்லேலூயா, நினைத்து பார்க்க முடியாத புதிய காரியங்களை என் ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 2 சர்வீஸ் நான் பேசினேன், சபை மக்களிடத்தில் நான் பேசினேன். என்ன சொன்னேன் அருமையானவர்களே? நீ நம்ப முடியாத ஒரு வழியை கர்த்தர் உனக்காக திறப்பார். ஹல்லேலூயா. நீ நம்ப முடியாத, சொல்லுங்க, நான் நம்ப முடியாத ஒரு அற்புதமான வாசலை கர்த்தர் எனக்கு ஹல்லேலூயா. 14வது அதிகாரம் ஒரு அருமையான ஹிஸ்டாரிக்கல் சாப்டர். அருமையானவர்களே, ஹிஸ்டாரிக்கல் சாப்டர். அது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். பஸ்கா பண்டிகை முடிஞ்சது, எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா பொருளும் வெள்ளி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் கிளம்பி அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். முடிஞ்சு பார்த்தா ஊரெல்லாம் எப்படி கிடக்கு சொல்லுங்க. ஆமாம், திருப்பூரில் எல்லாரும் இல்லைன்னா என்ன சொல்லுங்க, எல்லாம் வெளிச்சோடி, எல்லாம் நார்த் இந்தியா இப்போ எல்லாம் போயிட்டான். எல்லா தமிழ் ஆட்களாம் போயிடுச்சு. ஊரெல்லாம் எப்படி விடுதலை, விடுதலை. எல்லாரும் இப்போ ஊர் எப்படி இருக்கும்? எல்லா கம்பெனிக்காரருக்கு காசு கொடுத்த ஆளுங்களாம் திவால் ஆயிடுவாங்க இல்லைங்களா? எல்லாம் வெறிச்சோடி, எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. ராணுவம் பார்த்தா எகிப்து ராஜா பார்வன் பார்க்குற, என்ன அவங்க பிடிறா, பிடிப்போம், தொடருவோம், அவங்களை பிடிப்போம், அவங்களை என்ன செய்வோம், கொண்டு வருவோம், மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அவன் தொடருகிறான். வேதம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமம் 15வது அதிகாரம் அதில் போடப்பட்டிருக்கிறது. யாத்ராமம் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவர்களை தொடருவேன், அவர்கள் என்ன செய்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், பட்டயத்தை என்ன செய்வேன், உருவேன், என் கை அவர்களை என்ன செய்யும், சங்கரிக்கும் என்று பகைங்கன். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த எகிப்தியனின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகள், எல்லா மனுஷிக ஆவிகள், இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் உங்களை நான் தான் சொல்லணுமா, சொல்லித்தரேன், உங்களை கைப்பிடிச்சு உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புறப்பட்டு போகிறாங்க. ஹிஸ்ட்ரி பாருங்க, புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது திடீர்னு ஷாக்கு, திடீர்னு ஒரு அதிர்ச்சி. இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் 20 லட்சம் பேர் அந்த மக்கள் சொல்லுகிறாங்க. அப்புறம் அந்த அந்த தியாலஜின்னு சொல்கிறாங்க, 6 லட்சம் புருஷர்கள் தான் புறப்பட்டு போனால் எழுதியிருக்குது. ஆனால் தியாலஜின்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இறையியல் வல்லுநர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. திடீர்னு அவங்க 20 லட்சம் பேருக்கு ஒரு அதிர்ச்சி என்ன வந்தது அருமையானவர்களே? திரும்பி பார்த்தா யார் வர்றா, திரும்பி பார்த்தா யார் வர்றா, திரும்பி பார்த்தா 600 ரதங்களோட பார்வோன் சேனை. முன்னாடி என்ன இருக்குது சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. முன்னாடி என்ன இருக்குது? என்ன செங்கல்? சூளை செங்கலா? செங்கடல். அவன் சொல்லுங்க.
ரெட் சி முன்னாடி இருக்குது. ஒன்று ரெட் சீல போய் எல்லாரும் 20 லட்சம் பேரும் என்ன செய்யணும்? விழுந்து ஒரே மொத்தமாக சாகணும். இல்லைன்னா பார்வோன் 600 ரதங்களோடு கூட வந்து அவங்க எல்லாரும் என்ன செய்ய பிடிச்சி போகணும். இல்லைன்னா இவங்க ஸ்கேட்டடா பாலைவனம் முழுவதும் அவங்க எங்கெல்லாம் உயிருக்கு தப்பி எங்கேயும் ஓடணும். இதெல்லாம் சேர்ந்து மோசே இடத்துல கூக்குறார்கள், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே எங்கள் சூழ்நிலையை பாருங்கப்பா என்று சொல்லும்போது மோசே சொல்லுகிறா, நீங்கள் பயப்படாதீங்க, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை ஹல்லேலூயா உங்கள் ஹல்லேலூயா கரங்களை வைத்து கண்ணை மூடி சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு முன்பாக காண்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை, தந்திர மந்திரங்களை, பொல்லாத பிசாசின் தன்மைகளை, மனுஷீக ஆவிகளை, பார்வோனின் ஆவிகளை, பார்வோனின் தந்திரங்களை, பார்வோனின் சக்திகளை, அடக்கு முறைகளை, அட்டகாசங்களை என் கண்கள் காணாது. ஆமென் ஹல்லேலூயா. மோசே சொல்லுறா, இன்றைக்கு நீ காண்கிற இஸ்ரவேலை எகிப்தியரை நீ காண மாட்ட, கர்த்தர் உங்களுக்காக. ஆமென். நீங்க ஹல்லேலூயா. அவங்க சும்மா இருப்பாங்க, நம்ம பாட்டு பாடணும். அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும் என்னோடு கூட, நான் கலங்கவே. ஹல்லேலூயா. அவரே நம்பிக்கை. ஆமென் ஹல்லேலூயா. கதறாங்க, மோசே ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க? why you have brought us? we are going to die in the wilderness. இந்த வனாந்தரத்தில் we are going to die, நாங்கள் சாக போகிறோமே. why you have brought us? ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க? கதறாங்க. அருமையானவர்களே, வேதத்தில் வாசித்தேன், யாத்ராமம் 21 வசனம் வாசிங்க. யாத்ராமம் 21 14 21 14 21. ஹல்லேலூயா. பைபிளா? ஹல்லேலூயா. யாத்ராமம் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான், முழுவதும் பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, சமுத்திரம் இரண்டாக பிளப்பதற்கு ஆண்டவர் அருமையான, நம்ப முடியல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அந்த இடத்துல போய் நின்னேன், என்னால் நெஞ்சு பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தேன். ஐ வாஸ் தேர் in the particular place. I was in Jerusalem for 14 days. 14 நாட்கள். இந்த பைபிளில் சொல்ற அத்தனை அத்தனை ஸ்தலங்களுக்கு நான் போகணும். அஸ் எ பிஷப் எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்க்கணும் சொல்லி எல்லா இடத்துக்கும் நான் போனேன். கைடு என்னை கூட்டி போனாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால் நம்பவே என்னுடைய இந்த ஹியூமன் இந்த கால்குலேஷன்ல என்னாலே நம்ப முடியல. கர்த்தர் அந்த பெரிய காற்றை அனுப்பினார். ஹல்லேலூயா. உங்க மேலே ஒரு பெரிய காற்று வீசுவதாக, அபிஷேக காற்று வீசுவதாக, அக்கினி வீசுவதாக, பெந்தெகோஸ்தே காற்று வீசுவதாக. ஆமென் சொல்லுங்க. காற்று வீசுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய காற்று உங்க மேலே வீசுமானால் கர்த்தர் அற்புதம் செய்வார். கதங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க மேலே, ஆமென், உங்க குடும்பத்தின் மேலே ஒரு கீழ் காற்று வீசுவதாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே ஆவி ஊற்றினது போல, அப்போ பலத்த காற்று அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து இறங்கினது போல உங்கள் குடும்பத்தில் பலத்த காற்று வருவதாக, அபிஷேகம் வருவதாக, அந்நிய பாஷை வருவதாக, கிருபை வருவதாக. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் அந்நிய பாஷையில் பேசுங்க. ஓ பாஷாக்கா ராபா, அந்நிய பாஷையில் நல்லா கரந்தடி, அந்நிய பாஷையில் ஒரு கீழ்காற்று ஊட்டப்படுவதாக, கீழ்காற்று ஊட்டப்படுவதாக, கீழ்காற்று ஊட்டப்படுவதாக. பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அந்த கீழ்காற்று ஊட்டப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே
வசனம் ஓராபாலா ஓராபாபா ஓரேபாலா யாவரோ ஈராபாலா சலதானாரோ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவன் தேவா ஒரு கீழ் காற்று ஒரு அபிஷேக காற்று ஒரு அபிஷேக காற்று தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா யாரெல்லாம் 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 தேவனி ஜலம் பெய்ப்பதாக ஆமென் இப்போ தாரும் தேவா ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தைக்கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே ஓ பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வாரங்களினாலே நிரம்பும் வல்லமை வாரங்களினாலே நிரம்பும் ஒரு கீழ்காற்று ஆமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆமே ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஹalleluya கீழ்காற்று வீசுவதாக உங்க குடும்பத்து மேலே பெந்தைக்கோஸ்தே ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஹalleluya வாஸ்து பாருங்க அருமையானவர்களே அங்கே நடந்தது 14வது அதிகாரம் 21 வசனம் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் ஆமென் சொல்லுங்க பிரச்சனைகளை கர்த்தர் ஒதுக்குவார் நெருக்கங்களை கர்த்தர் ஒதுக்குவார் நமக்காக கர்த்தர் ஒதுங்கும்படி செய்வார் ஹalleluya இந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசினுடைய தந்திரங்களை கர்த்தர் ஒதுங்கும்படி செய்வார் ஹalleluya யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஹalleluya பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உங்களை தடை பண்ணுகிற உங்களை மறைக்கிற உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிற நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி தடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார் ஒதுக்குவார் ஆமென் ஹalleluya ஒதுங்க 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 ஆளு வர ஒதுங்க ஒதுங்க ஹalleluya பக்கத்தை கைவிட சொல் ஒதுக்கும்படி செய்வார் அப்படி என்ன அர்த்தம் புதிய ஹalleluya பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க புதிய வழியை திறப்பார் நல்ல அவங்கள பார்த்து அவங்க கண்ணை பாருங்க உங்கள் சபையார் தானே உங்கள் சகோதரர்கள் உங்களுக்காக தாத்தாட்ட உங்களுக்காக சும்மா ஹalleluya உங்களுக்காக அவங்கள பார்த்து உங்களுக்காக கர்த்தர் புதிய வழியை புதிய பாதையை புதிய வாசலை அது அற்புதத்தின் வாசலை ஆமென் திறப்பாரா ஹalleluya ஒதுங்கும்படி செய்து அது அடுத்த வசனம் வாசிங்க அடுத்த வசனம் என்ன சூப்பர் அந்த வசனத்தை பாருங்களேன் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் அவர்கள் வலதுபுறத்தில் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அல்லேலூயா இப்படி மிரக்கல் எங்கேயாவது நடந்திருக்குதா உங்களுக்கு செய்வார் உங்க குடும்பத்துக்கு செய்வார் செய்கிறார் அல்லேலூயா என் கண்கள் காணும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா தண்ணீர் எப்போயாவது மதுலா நிற்குமா
இன்றைக்கி நான் போய் பார்த்தேன், அன்றைக்கு எல்லாம் சமமாக இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் அந்த 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 நிபுணர்கள் அங்கே பார்போன் பயன்படுத்தின அந்த வீல், அந்த ரதம் எல்லாம் அங்கே உள்ளே கிடக்கிறத ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஆமீன் சொல்லுங்க. இது கட்டுக்கதை, இது மித்ஸு அல்ல. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது நிரந்தரம், இது நிஜம், இது உண்மை. ஹல்லேலூயா. ரதங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லா பார்வோனினுடைய ரதங்களும் அழிஞ்சு போச்சு, எல்லா பார்வோனுடைய இராணுவங்களும் செங்கடல்ல அழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய பாதையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார். அவர்களை எதிர்த்து வந்தவர் எல்லாரும் ஈயம் போல என்ன செய்தார்களாம்? மிதந்து போனார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர். ஆமே. நான் சும்மா சொல்லலைங்க தம்பி, உன் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி பண்ணுகிறாய்? என் அருமையான அன்பு ஐயா, தகப்பனே, தாயே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி பண்ணுகிறீர்கள்? எல்லாம் தடையாக இருக்கிறது, எல்லாம் தடையாக இருக்கிறது. கர்த்தர் மாற்றுவார். ஐ ஆம் ஷேரிங் த ப்ராஃபட்டிக் மெசேஜ். உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். ஐ மீன் சொல்லுங்க. இந்த நாள், இந்த 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி எழுதி வைங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். புதிய பாதையை கர்த்தர் உருவாக்குவார். புதிய ஆசீர்வாதத்தை தருவார். வாசலை திறப்பார். அற்புதத்தின் வாசல் எனக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் எந்திரிங்க பார்க்கலாம். இவ்வளோ பேரா? எல்லாருமா? எல்லாருமா? ஹல்லேலூயா. பாஸ்டர், என்ன பாஸ்டர்? ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசிகள் அத்தனை பேர்களும் வித்தியாசமாட்டாங்க. ஹல்லேலூயா. சில ஆளுகள் சொல்லுவேன், சில ஆள் எந்திரிக்க மாட்டாங்க, சேர் ஒட்டின்னு, சேர் அப்படி ஒட்டிக்கிட்டு எந்திரிக்க மாட்டாங்க. நீங்கள் அத்தனை பேரும் விசுவாசின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. 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 நான் சொல்ல நான் பாட நீங்கள் பாடுங்க பார்க்கலாம். தடைகளை தகர்த்தெறிந்து பாடுங்க. புது வழி திறந்திடுவார். எனக்கு தெரியல பாஸ்டர், the spirit of God has given me this wonderful song. Hallelujah. எல்லா தடைகள் மாற போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து, ஆமீன் சொல்லுங்க, அவங்க பாட்டு பாடினாங்க பாருங்க, டான்ஸ் ஆடினாங்க பாருங்க, கிண்ணார வாசித்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஒரே ஆட்டம் கொண்டாட்டம் தான். ஆமே. தடைகள் மாறிடுச்சு. நாங்கள் எங்கள் இடத்துக்கு போவோம், நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இழந்ததை, தரிசனத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. தடைகளை தகர்த்தெறிந்து புது வழி சிறந்திடுவார். என்ன அழகா பாடுங்க. ஹல்லேலூயா. நான் பாடு தம்பி, வாய்த்தது பாடு தம்பி. தடைகளை தகர்த்தெறிந்து புது வழி சிறந்திடுவார். தங்கச்சி பாடு தங்கச்சி. தடைகளை தகர்த்தெறிந்து புது வழி நம்பவே முடியாததை, நான் நினைச்சு பார்க்காததை பாருங்க. நம்பவே முடியாததை, நான் நினைச்சு பார்க்காததை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆரோனுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர், எல்லார் மத்தியில ஆரோனுடைய தலையை உயர்த்தின ஆண்டவர், அவமானப்பட்ட இடத்துல தலையை உயர்த்தின ஆண்டவர், வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்தின ஆண்டவர், உங்களை, உங்க சபையை, உங்க போதகரை, உங்க போதகருடைய ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. 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 தடைகளை தகர்த்தெறிந்து புது வழி
யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. தடைகளை தகர்த்தெறிந்து ஆமே புது வழி சிறந்திடுவார். நம்ப முடியாததை நான் நினைச்சு பார்க்காததை ஓ நம்பவே முடியாததை நான் நினைச்சு பார்க்காததை கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். கண்களாலே காண செய்து வாழ சாத்தானுடைய திட்டம் சமுத்திரத்தில் அவன் எல்லாரும் சாகணும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அவர்கள் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரோதமாக எந்த நாடும் எந்திரிக்க முடியவே ஐயா மிஸ்டர் ஹானரபிள் பிரசிடென்ட் அமெரிக்கா பிரசிடென்ட்டே பயப்படுறாரு. நெதன்யாகு நீங்க போற நிறுத்துப்பான்றார். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியல. உனக்கு விரோதமாய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவர் தகத்தெறிந்து புது வழியை தந்து கர்த்தர் உங்களை அற்புதமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 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 தடைகளை தகத்தெறிந்து புது வழி திறந்திடுவார். தடைகளை தகத்தெறிந்து புது வழி திறந்திடுவார். நம்ப முடியாததை நான் நினைச்சு பார்க்காததை ஓ நம்ப முடியாததை நான் நினைச்சு பார்க்காததை ஓ கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். தடைகளை தகத்தறிந்து புது வழியை திறந்திடுவார். ஓ ஆமென். எல்லா தடைகளை எல்லா பிசாசின் அந்தகார ஆவிகளை ஓ சம்பளை நம்பவே முடியாததை ஓ நான் நினைச்சு பார்க்காததை ஓ நம்பவே முடியாததை நான் நினைச்சு பார்க்காததை கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். ஆமென். கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். அதிசயம் செய்யும் கர்த்தர். ஆமென். அற்புதம் செய்யும் கர்த்தர். அதிசயம் ஆமென். அதிசயம் செய்யும் கர்த்தர். ஓ ஓ அற்புதம் செய்யும் கர்த்தர். எல்லாம் காணதே. ஆமென். என்னோடு இருக்கிறார். கலங்கிடேன் நான் கலங்கிடேன் கர்த்தரே நம்பிக்கையே. கலங்கிடேன் நான் கலங்கிடேன் கர்த்தரே நம்பிக்கையே. இயேசுவே நம்பிக்கையே. இயேசு இயேசு என் நம்பிக்கையே. ஆமென். இயேசு என் நம்பிக்கையே. ஆகும் ஆமென். எல்லாமாகும் ஓ இயேசுவாலே எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் ஆமென். உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் இயேசுவாலே எல்லாமாகும் ஆகும் ஆமென். எல்லாமாகும் ஓ உம்மாலே தான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அபாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஓ வறண்ட நிலத்தை நீரூற்றாய்
தடைகளை மாற்றுவார். நம்ப முடியாது. ஓ சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஓ எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகுமாவே உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாம் ஆகும். உம்மாலேதான் கரங்களை வைத்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. 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 ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒரு கீழ்காற்றை அனுப்பும். யாந்தரபலபலபா. தடைகள் மாறுவதாக. தடைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே நம்முடைய சபையில் ஒரு கீழ்காற்றை, பலத்த காற்றை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஒரு பெரிய அசைவை உண்டாக்கப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கை துளிர்விடப் போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டப் போகிறார். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த நாளிலே கர்த்தர் காட்டப் போகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா கிரியைகளை அழித்து ஒன்றுமில்லாமல் மாறுகிறது நாம் கண்களால் பார்க்க போகிறோம். கர்த்தர் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்களோட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் யாருக்கும் நடந்திராத அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சபைக்கு கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. வரும் நாட்கள் அநேக சாட்சிகள் எழும்பட்டும். பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தினதற்காக, ஆவிலே உற்சாகப்படுத்தினதற்காக, ஆத்துமாவிலே பலன் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான ஐயா அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய தரிசனங்களுக்காக, அவருடைய பிரயாணங்களுக்காக, அவர்கள் தந்திருக்கிற திட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். நாளை நடக்கிற பாஸ்டர்ஸ் மீட்டிங்கிலும் இந்த திருப்பூரில் இருக்க அநேக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பூருக்கு வந்திருக்கிறதின் மூலமாய் இந்த மண்டலத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. தொடர்ந்து கிரியை செய்யும். ஆமென். இப்பொழுது காணிக்கை நேரம். நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். அப்பொழுது நாம் விதைக்கிற நேரம். உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர், அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்கிடேன், நான் கலங்கிடேன், கர்த்தரின் நம்பிக்கையே. கலங்கிடேன், நான் கலங்கிடேன், கர்த்தரின் நம்பிக்கையே. சொல்லுங்க. அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர், அதிசயம் செய்யும் கர்த்தர்
புது வழி திறந்திடுவார். இயேசு தடைகளை தகர்த்தெறிந்து எனக்கு புது வழி திறந்திடுவார். நம்பவே முடியாததை, நான் நினைச்சு பார்க்காததை, நாங்க நம்ப முடியாததை, நாங்க நினைச்சு பார்க்காததை கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். எங்கள் கண்களாலே காண செய்து வாழ செய்திடுவார். அதிசயம் அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர், அதிசயம் அதிசயம் செய்யும் கர்த்தர், அற்புதம் செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்கிடேன், நான் கலங்கிடேன், கர்த்தரின் நம்பிக்கையே. சொல்லுங்க, கலங்கிடேன், கலங்கிடேன், நான் கலங்கிடேன், கர்த்தரின் நம்பிக்கையே. எங்கள் இயேசு என் நம்பிக்கையே, எங்கள் இயேசு என் நம்பிக்கையே, எங்கள் இயேசு என் நம்பிக்கையே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களை தொடர்ந்து பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தை நம்பி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். எங்கள் சபைக்கு நீர் ஆண்டவரே தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸ், அவருடைய சரீர பலவீனங்கள்லாம் நீங்கி சுக வாழ்வு துளிர் விடுவதாக, ஆசீர்வாதங்கள் துளிர் விடுவதாக, எங்களுடைய ஊழியம் துளிர் விட்டு எழும்புவதாக. மீண்டும் நாங்கள் பிரான்ச் ஊழியம், மிஷனரி ஊழியம், விட்டு போன எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற, சரீர நிலைமையிலே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீ தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் செய்ததற்காய் நன்றி. நினைச்சு கூட பார்க்க முடியாத, ஆண்டவர் எண்ணி முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆராதனையின் மூலமாய் நீர் கிரியை நடப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய செயலுக்காக ஸ்தோத்திரம். பாஸ் அவர்களை இன்னும் பலப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு கருவியாய் பயன்படுத்தும். கொடுத்த காணிக்கைகள், கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இது உம்முடைய நாம மகிமைக்காக, ஊழியத்திற்காக செலவிட கிருபை தாரும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஆராதனையிலே ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.